ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக குயிக்காக காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வணங்கிக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1 ஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மசாலா பொருள் பச்சை வாசம் போகணும். தக்காளியும் நல்லா குலைவாக வேகணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. நான் ஒரு பாக்கெட் காளான பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இது உள்ளே சேர்த்தி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணியை உள்ளே ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காளான் சீக்கிரம் வெந்துடும். இது 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ காளானும் நல்லா வெந்துருச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதே உங்களுக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.